இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. மீறி கேட்டா ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுல போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, நான் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசுதான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போலுங்க அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீ செல்வ செழிப்புல வந்தீங்க, நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம். ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்புல இருந்தாரு, அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம், இன்னைக்கு வெள்ளித்தட்டுல சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் ஸ்பூன்ல சாப்பிட முடியாதப்பா, கையில தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்குமா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசுவோம்.